இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணர்வு. என் அன்பு வணக்கம். குக்கரில் வேக வைக்கும்போது அப்படியே அந்த விசில் வழியாக பருப்பு தண்ணியெலாம் வந்து ஐயோ அது என்னங்க பண்ணுறது. பேப்பரில் கூட அன்றைக்கி பார்த்தா டம்முன்னு வெடிச்சிருச்சின்னு, அதெல்லாம் நிஜமாங்க. என் அன்பு வணக்கம். இந்த பதிவில் அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். குக்கரை நம்ம வந்து ரெண்டு இதாக பிரிச்சிடலாம். ஒன்று இந்த மூடி, இன்னொன்று இந்த பாடி. ஓகே, ஸோ இதில் பெருசாக எதுவும் இல்லை. இதில் என்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து வெண்ட்டு, இதுக்கு பக்கத்தில் இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சேஃப்டி வாலு. அதை அப்படியே உள்டாவாக நம்ம இங்கே திருப்பினோன்னா இது பேர் கேஸ்கெட்டு, சில பேர் வாஷர்னு கூட சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இது ஒன்று தான். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்துடலாம். இந்த வெண்ட் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, விசிலோ வெயிட்டோ என்ன சொல்லிங்களோ தெரியாது, இதை இப்படியே வச்சு தான் நம்ம அப்படியே கேஸை போட்டு லாக் பண்ணுவோம். நான் குக்கிங் ரெசிபி வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதில் நீர் ஆவி அப்படியே வந்ததுக்கப்புறமா அப்படி முட்டை கூட சில டைம் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெயிட்டை போடணும். ஏன்னா அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படியே போட்டால் என்ன தான் ஆகும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு எனக்கும் அந்த டவுட்லாம் வந்துச்சு. இப்படி பண்ணும்போது ஆனால் ரிசல்ட்டு நல்லா இருக்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக என்னென்னு நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்து இதை திருப்பி பார்க்கும்போது இந்த வெண்ட் டியூப் நம்ம வெயிட்டு போகிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த ஓட்டை இருக்கும். அதில் எந்த அடப்பும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது நல்லதுக்கு இல்லை. அதனால் அதை வந்து நல்ல ஒரு ரன்னிங் வாட்டர் டேப்பை திறந்து விட்டு கழுவும் போகும்போது நல்லா காட்டினீங்கனாலே அதிலே வந்துடும். அதுக்கு மீறியும் வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் இருக்கிறது தெரியும், அந்த ஓட்டர் வழியாக, அப்போ க்ளீனாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி வாலில் இது இருக்கான்னு கவனிச்சிக்கிறது, அப்பப்போ பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சேஃப்டி வாலுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை ஒரு அலுமினியத்தை உருக்கியோ ஏதோ ஒரு மெட்டலை உருக்கி அதில் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஊற்றி அது வந்து அதை வச்சு அடைச்சிருக்கிறது ரொம்ப அப்படியே இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா முதல்ல அந்த சேஃப்டி வாலை போயிட்டு நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒர்க் ஆகல, ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா இங்கே இருக்கிறது இது ஓப்பன் ஆகி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். உங்கள் குக்கர் ஒரு பாம் ஆகாமல் தடுக்கிறது செய்கிற வேலையை இது கவனமாக பார்த்துக்கும். ஸோ அதனால் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஷர் ரிலீஸர்னு சொல்லுவாங்க இந்த இடம். ஸோ ஒரு வேளை வெயிட்டு இந்த இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணுன்னா குக்கர் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸுக்கட்டு வழியாக இங்கே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், குக்கரை வச்சு போடும்போது இந்த பகுதியை நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணாமல் இது செவுத்து பக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இது வழியாக எல்லா ப்ரெஷரும் வெளியாயிரும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இல்லை, நடக்காது. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இதில் இது வழியாக பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த கேஸ் கட்டு இருக்குது பாருங்கள், இதில் எதுவும் வீரல் இருக்கக்கூடாது, இல்லைன்னா இன்னும் ஒரு உடஞ்சிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இது நல்ல கேசட்டு. ஆனால் இது ரொம்ப நாள் வரணுமே அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிப்ஸை போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குக்கர்லேருந்து எடுத்த உடனே இந்த சூட்டோடு இந்த மூடியில் இருக்கிறது இப்படி இருக்குது இல்லையா, இதை வந்து அப்படியே வச்சிடாதீங்க. குக்கர்லேருந்து சூடாக இருக்கும்போது இந்த கேஸ் கட்டை மட்டும் எடுத்து வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டா அதுவான அந்த சூட்லேயே இருக்கும்போது டேமேஜ் அதிகமாகும், எடுத்து வச்சுட்டா டேமேஜே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, அடுத்தது யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாட்டி இப்படி போட்டிங்கல்ல, ரெண்டாவது வாட்டி போடும்போது இப்படி திருப்பி இப்படி மாட்டினீங்கன்னா அது வந்து லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், 2 வருஷம் வரைக்கும் மேலேயே வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சூட்டில் இருக்கும்போதே எடுத்து போடுறது அது ஈஸியான டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் போன வாட்டி இப்படி போட்டிருந்தோமா அப்படி போட்டிருந்தோமான்னு நமக்கு தெரியாது. அது எனக்கு எப்படின்னு தெரியல, அந்த அண்ணன் சொன்னாங்க. பட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம குக்கரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பருப்பு ஸ்பெஷலாக அப்படியே வந்து ஊற்றி, இது ஸ்பெஷலாக மெயினாக நடக்கிறதுக்கு காரணம் நம்ம தண்ணி அளவை நம்ம ஜாஸ்தியாக ஊற்றிட்டோமோ, மோன்லாம் இல்லை ஊற்றிட்டீங்க, அதனால தான் அது வெளில வருது. பட் ஸ்டில் அது எப்போவும் பிஸி டயத்தில் நம்ம கரெக்டாலாம் மானிட்டர் பண்ணிட்டுருக்க மாட்டோம். எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள்.
போட்டு தண்ணி ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்க சின்ன கிண்ணமோ என்னமோ எடுத்து அதுக்குள்ளே போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் அதில் கலெக்ட் ஆகிடும். அப்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். நீங்கள் பருப்பாக ஏதோ வேக போடுறீங்க, அது டைத்தில் நீங்கள் காய்கறியும் ஏதோ வேக போடணுன்னா அதோடு சேர்த்து நீங்கள் காய்கறியும் போட்டு நீங்கள் வேக வைக்க முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண முடியும். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு இதுக்குன்னு அடுக்குகள்லாம் வைக்கிது. ஒரே ஷாட்டில் நீங்கள் ரைஸும் வச்சுக்கலாம், அது சமையலும் காய்கறி வச்சுக்கலாம், அது மாதிரி குக் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது இன்னும் டைம் கன்சூமிங்காகவும் கேஸ் கன்சூமிஷன் கம்மியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது காலை டயத்துக்கு ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணிட முடியும். ப்ரெஷர் இறங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரண்டியால் வெயிட்டை லேசாக தூக்கி அப்படி ப்ரெஷர் பண்ணுவோம், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுவோம். இல்லைனா எடுத்துகிட்டு போயிட்டு டேப்பை திறந்து விட்டு குக்கரை வச்சுருவோம். அப்படி எதுவும் பண்ண தேவையில்ல, அது நல்லதுக்கும் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஈர துண்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே நீங்கள் போட்டு விட்டு கொஞ்சம் தண்ணியும் தெளித்து விட்டிங்கன்னா 2.5 மினிட்ஸோ 3 மினிட்ஸ்லையோ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் கிச்சனுக்கு ஹசல் ஃப்ரீ, ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக க்ளீனாகவும் குக்கரை ரொம்ப கிளஸ்டர் ஆகாமல் பார்த்துக்கவும் முடியும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் நம்ம கவனத்தில் வச்சு பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நான் ரொம்ப திண்ணமாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.